5 நாள் ஆகுது. மீட்பு பணிகள் என்ன ஆச்சு? சைதை துரைசாமியின் மகன் எங்கே? சென்னை முன்னாள் மேயரான சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி தனது நண்பர் கோபிநாத் என்பவருடன் ஹிமாச்சல பிரதேசம் சென்றுள்ளார். தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது இன்னோவா காரானது கட்டுப்பாட்டை இழந்து சட்லஜ் நதிக்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் வெற்றி துரைசாமி காரின் பின் இருக்கையிலும் அவரது நண்பர் முன் இருக்கையிலும் அமர்ந்துள்ளனர். நண்பர் மற்றும் ஓட்டுநர் சீட் பெல்ட் அணிந்திருந்ததால் விபத்தின் போது காருடன் நதியில் விழுந்துள்ளார்கள். இந்த விபத்தில் உடனிருந்த சைதை துரைசாமியின் மகன் வெற்றியை காணவில்லை எனவும் அவரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெறுவதாக தகவல்கள் வெளியானது. ஹிமாச்சலில் கடும் பனிப்பொழிவு, குளிர் காரணமாக தேடும் பணியில் சிக்கல் நிலவியது. இதையடுத்து மீட்பு பணிக்காக இந்திய கடற்படையின் உதவி நாடப்பட்டு சென்னை அடையார் கடற்படை தளத்தில் இருந்து சிறப்பு பயிற்சி பெற்ற கடற்படை வீரர்கள் ஹிமாச்சல பிரதேசத்திற்கு மீட்பு பணிக்காக விரைந்தார்கள். மேலும் ஹிமாச்சலில் வெற்றி துரைசாமி அவர்கள் கடைசியாக ஹோட்டலில் இருந்த போது பதிவான சிசிடிவி காட்சிகள் வெளியாகின. இதையடுத்து சட்லஜ் நதியில் மாயமான தனது மகன் குறித்து தகவல் கொடுப்பவர்களுக்கு 1 கோடி சன்மானம் வழங்கப்படும் என சைதை துரைசாமி அறிவித்தார். சைதை துரைசாமி தனது நண்பர்களுடன் ஹிமாச்சல பிரதேசத்திற்கு விரைந்தார். தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர், ராணுவம், இந்திய திபெத் எல்லை பாதுகாப்பு படை, உள்ளூர் மக்களும் இந்த பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 4 நாட்களாக வெற்றி துரைசாமியை மீட்பு படையினர் தேடி வந்த நிலையில் மனித மூளை பாகமும் கிடைத்ததாக கூறப்பட்ட நிலையில் அது தொடர்பான DNA பரிசோதனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் வெற்றி துரைசாமியின் உடைகள் மற்றும் அவருடைய சூட்கேஸ், ஐபோன்கள் கிடைத்தன. அதனைத் தொடர்ந்து சட்லஜ் நதி ஓடும் பகுதிகளிலும் நதியை ஒட்டிய பகுதிகளில் இருக்கும் பாறை இடுக்குகளிலும் தேடுதல் பணி துரிதப்படுத்தப்பட்டது. நதிகளில் ரப்பர் படகில் சென்றவாறு நீர்மூழ்கி வீரர்கள் ஆழமான பகுதிகளிலும் தேடி வருகிறார்கள். இது மட்டுமல்லாமல் ட்ரோன் உதவியுடனும் தேடுதல் பணி நடக்கிறது. மேலும் இந்திய கடற்படையை சேர்ந்த நீச்சல் வீரர்கள் களம் இறங்க இருக்கிறார்கள். இதற்காக அவர்கள் நேற்று மாலை விபத்துக்குள்ளான பகுதிக்கு வந்துவிட்ட நிலையில் அணை பகுதியில் ஆழமாக சென்று தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடற்படை வீரர்களின் தேடுதல் வேட்டையில் வெற்றி கிடைப்பாரா? இந்த முயற்சி வெற்றி பெறுமா என்ற எதிர்பார்ப்பில் சைதை துரைசாமி மற்றும் உறவினர்கள் காத்திருக்கிறார்கள். இதனிடையே மேலும் மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது.